Hi, this is Irfana. Welcome to Hindi Tuition. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பாக் 3ல வந்துட்டு செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். விட்டமின்ஸ் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ஸில் எல்லாம். சயின்ஸ் புக்கில் நம்ம படிச்சிருப்போம் விட்டமின்ஸ் ABC இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. அந்த விட்டமின்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அந்த விட்டமின்ஸ் கம்மியான நம்ம உடம்புக்கு வந்துட்டு என்னென்ன ஃபால்ட் வரும், அது எதில் இருக்குது, A விட்டமின் எதில் இருக்குது, B விட்டமின் எதில் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். विटामिन நம்ம வந்து विटामिन அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் ஹிந்தியில். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है. शरीर को உடம்புக்கு நம்ம பாடி, ஓகேவா, பாடியை வந்துட்டு நம்ம பாடியை எப்படி வச்சுருக்கணும், துருஸ்த் और மஸ்பூத், ஹெல்த்தியாக அண்ட் தென் ஸ்ட்ராங். மஸ்பூத்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, பனானே கேலியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு செய்கிறதுக்காக நம்ம மனுஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விபிन्न பிரகாரக்கே ஆஹார லேத்தாகே. விபிन्न பிரகாரனா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். எந்தெந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம பாடியை வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்காக. कहा जाता है कि स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. कहा जाता है कि சொல்லப்படுது, என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்வஸ்த் ஷரீர் ஹெல்த்தியான பாடியில் வந்துட்டு ஸ்வஸ்த் மஸ்திஷ்க் ஹெல்த்தியான பிரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பாடி ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு பிரெயினை வந்துட்டு ஆக்டிவாக நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும், இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான பாடியில் தான் வந்துட்டு ஹெல்த்தியான பிரெயின் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. तंदुरुस्ती से बढ़कर दूसरी संपत्ति नहीं है. நம்ம ஹெல்த்தை விட முக்கியமானது வேறு எதுவும் கிடையாது. ஹெல்த் இஸ் வெல்த், இல்லையா? அது நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த் இருந்தால் தான் மற்ற எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஹெல்த்தே இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, செல்வங்களை வந்துட்டு சேர்த்து வைக்கவும் நம்மளால் முடியாது. அதனால் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெல்த் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு अर्न பண்ண முடியும், ஓகேவா? दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की ज़रूरत है. நம்ம ஆக்டிவாக ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும், துருஸ்த் ஹெல்தி அண்ட் சுஸ்த் ஆக்டிவ், ஓகேவா, இருக்கணும். ரஹனே கேலியே இருக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டமினோ சே பரா ஆஹார் லேனேக்கு ஜரூரத் ஹே. விட்டமின் ஃபுல்லாக இருக்கிற ஆகாரம் ஃபுட், ஓகேவா, எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப எடுக்கணும். அந்த மாதிரியான ஆகாரம் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ABCD ஆதி கை महत्वपूर्ण विटामिन हैं. ABCD அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விட்டமின்ஸ். இது வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான विटामिन हमें खाने की चीज़ों से मिलते हैं. विटामिन நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது, சாப்பிட்ற பொருள்லேருந்து. खाने की चीज़ों से मिलते हैं. अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती हैं. தனித்தனியான விட்டமின், ஒவ்வொரு விட்டமின் வெவ்வேறு விட்டமின் வந்துட்டு கம்மி ஆகிறதுனால, கம்மிசே அது கம்மியாச்சு அப்படின்னா அலக் அலக் பீமாரியாக पैदा होती हैं. வேறு எந்த விட்டமின் கம்மியாச்சு, ஒரு விட்டமின் கம்மியாச்சுன்னா அதுக்கு என்ன நோய் வருமோ அந்த நோய் அந்த டிசீஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு விட்டமின் கம்மியாயிடுச்சுன்னா ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்துட்டு நம்மளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. அவசியமான ஃபுட்டு, खाद्य பதார்த்தம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ், ஓகேவா. ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால எந்தெந்த விட்டமின் நமக்கு கம்மியாச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அவசியமான விட்டமின்ஸ் உள்ள பதார்த்தங்கள் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த விட்டமினோட லாசேஜ் ஆஃப் விட்டமின் வந்துட்டு நமக்கு
கம்மியாயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஏ விட்டமின் கம்மியாயிடுச்சு உடம்புல அப்படின்னா அந்த ஏ விட்டமின் ஃபுல் ஆஃப் இருக்க என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த விட்டமினோட லாஸ் வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடும், நமக்கு அந்த விட்டமின் நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? शरीर में ए विटामिन की कमी से फेफड़ों को ஹானி பहुंचती है. நம்ம பாடியில் வந்துட்டு ஏ விட்டமின் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேப்டேனா லங்ஸ். ஓகேவா? நம்மளோட லங்ஸுக்கு வந்துட்டு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தீங்கு வந்துட்டு உண்டாகும். ஆங்கோं की चमक चली जाती है. கண்ணோட வெளிச்சம் வந்துட்டு கம்மியாயிடும், அதோட प्रकाशम வந்துட்டு கம்மியாயிடும். विटामिन ए दूध और उससे बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. விட்டமின் ஏ எது இதில் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தூதுனா மில்க், அண்ட் உஸ்ஸே பனே மக்கன் மில்க் ப்ராடக்ட் எல்லாம் அதில் வர்ற மக்கன்னா வெண்ணெய், மலாயினா பாலாடை, அண்ட் பன்னீரில் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி விட்டமின் சப்சே மகத்துவபூர்ண है. பி விட்டமின் வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விட்டமின், நம்ம பாடிக்கு ரொம்ப தேவைப்படுற விட்டமின் என்ன அப்படின்னா பி விட்டமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. शरीर में इसकी कमी होने से नसें कमज़ोर हो जाती हैं. பாடியில் வந்துட்டு இந்த பி விட்டமின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நசேனா நரம்பு. ஓகேவா? நரம்பு வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடும், கம்சோர் வீக். ஓகேவா? வீக் ஹோ ஜாத்தி ஹே, வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மி பாத் மே குஸ்ஸா கர்த்தா ஹே. அப்போது பி விட்டமின் நம்ம உடம்புல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம யார் எது பேசினாலும் நமக்கு கோவம் வரும், ஒவ்வொரு பேச்சுக்கும் நமக்கு கோவம் வரும், அது சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்துட்டு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் பி गोभी, प्याज, हाथ से कूटे हुए चावल आदि से मिलता है. विटामिन बी வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கோபி, காலிஃப்ளவர். ஓகேங்களா? கோபினா காலிஃப்ளவர், प्याज ஆனியன், हाथ से कुटे हुए चावल. हाथ से कुटे हुए चावல்னா கைக்குத்தல் அரிசி. இதில் எல்லாமே வந்துட்டு விட்டமின் பி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, शरीर में सी विटामिन की कमी से மசூடா खराब हो जाता है. நம்ம பாடியில் வந்துட்டு சி விட்டமின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பல்லோட எகிர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கம்ஸ் அது வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடுது, அது கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. खराब हो जाता है. उससे खून निकलने लगता है. அதுலேருந்து நமக்கு பிளட் லீக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். விட்டமின் சி नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. विटामिन सी எது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீம்பு, லெமன், ஆலு, பொட்டேட்டோ, ஹரி மிர்ச், க்ரீன் சில்லி, இதில் எல்லாம் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की ज़रूरत है. குழந்தைங்களோட குழந்தைங்க வந்துட்டு புஷ்டியாக வளர்கிறதுக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் வந்துட்டு விட்டாமின் டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. उसकी कमी से दांत के निकलते समय बच्चों को तकलीफ़ होती है. அது கம்மியாக இருக்குது, விட்டமின் டி வந்துட்டு உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு முளைக்கும் போது दांत के निकलते समय பல்லு முளைக்கும் போது बच्चों को तकलीफ़ होती है. அந்த குழந்தைங்களுக்கு தக்லீஃப் ஹோத்திய, தக்லீஃப் அப்படின்னா வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. அவங்க எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கெல்லாம், பல்லு முளைக்கும் போது குழந்தைங்க வந்துட்டு மோஷன் போவாங்க, அப்புறம் வயிறு வலிக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கெடுதல் தீங்கு வந்துட்டு விளைவிக்கும், அவங்க உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி கி கம்மி சே ஹட்டியான் டேடி ஹோ ஜாத்தி ஹே. விட்டமின் டி உடம்புல கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளோட போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். அந்த போன்ஸ் வீக் ஆகும்போது ஃப்ளெக்ஸியாக ஆயிடும், அது வளைய ஆரம்பிச்சுக்கும். டேடி ஹோ ஜாத்தி ஹேனா வளைய ஆரம்பிக்கும், அதாவது வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. अंडे की जर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. अंडे की जर्दी எக்கோட யோக்கு. ஓகேங்களா? அதுலேயும் மில்க்கு, அதுக்கப்புறம் பாலாடை, வெண்ணெய்,
பன்னீர் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூப் சே பி விட்டமின் டி காஃபி மில்தா ஹே. வெயில்னாலேயும் வந்துட்டு நமக்கு விட்டமின் டி வந்துட்டு அதிகமாக கிடைக்குது. காஃபி அப்படின்னா அதிகமாக கிடைக்குது. காஃபின்னா எங்கள் குடிக்கிற காஃபி கிடையாது, விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की ज़रूरत है. மனுஷங்க பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வந்துட்டு நமக்கு என்ன பேலன்ஸ்டு டயட், சந்தூலித் ஆகார்னா பேலன்ஸ்டு டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தூலித் ஆகார் கா மத்லப் ஹே. சந்தூலித் ஆகார்னா என்ன, மத்லப்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷரீர் நிர்மாண கே லியே ஆவஷ்யக் புரோட்டீன். நம்மளோட பாடி பில்டிங்க்காக நமக்கு தேவையான நமக்கு தேவையான புரோட்டீன். ஸ்வஸ்த் ரஹனே கே லியே அவஷ்யக் விட்டாமின். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பாடிக்கு தேவையான விட்டாமின். खनिज लवण और पानी का सेवन, மினரல்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட், வாட்டர் இன்டேக்கிங், இது எல்லாமே சேர்ந்தது தான் தட் இஸ் பேலன்ஸ்டு டயட். அதுதான் வந்துட்டு சந்தூலித் ஆகார் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன இருக்கணும்னா பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், பாடி பில்டிங்க்கு தேவையான ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான விட்டமின், அதுக்கப்புறம் மினரல்ஸ், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இன்டேக்கிங் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்டு சந்தூலித் ஆகார். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சந்தூலித் ஆகார், பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஆகார சக்திக்கோ கேலரி கஹத்தே ஹேன். ஆகார சக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேலரி. இங்கே ஆகார சக்தி அப்படின்னா எனர்ஜி, நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜி. ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ அபியாஸ் பாருங்கள். அபியாஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே. உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் மீனிங் எழுதுங்க, அர்த்தம் எழுதுங்க. தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம், ஹட்டி போன் எலும்பு, ஜரூரத் நெசசிட்டி தேவை, கம்சோர் வீக் பலவீனமான, ஷரீர் பாடி உடல், மில்னா டு அப்டைன் கிடைத்தல், நம்ம பாடிக்கு தேவையான, மில்னா கிடைக்கிறது. ஓகேங்களா. விலோம் சப்த லிக்கிய ஆப்போசிட்ஸ் வேர்ட், சுஸ்த் சுஸ்த். சுஸ்த் அப்படின்னா வந்துட்டு ஆக்டிவ், சுஸ்த் இன்ஆக்டிவ். ஜியாதா அதிகமாக, கம் கம்மியா, டேடா சீதா, டேடானா வளைந்த, சீதானா நேராக இருக்க, கம்சோர் வீக், மஸ்பூத் நல்லா स्ट्रॉन्ग. सही या गलत लिखिए, ट्रू और फॉल्स. स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. सही நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லைனே அதுதான். ஸ்வஸ்த் சரீர் நல்ல ஹெல்த்தியான பாடியில் ஹெல்த்தியான பிரெயின் இருக்குது அப்படின்னு அது சஹி. ए बी सी विटामिन डी आदि कई विटामिन हैं. ए बी सी डी आदि कई विटामिन हैं. इट्स अ वेराइटी ऑफ विटामिन. यस सही. बी विटामिन की कमी के कारण आदमी बात बात में गुस्सा करता है. பி விட்டமின் பாடியில் கம்மியாச்சு அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணுவான், எந்த பேச்சு ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்துட்டு கோவப்படுவான். எஸ் சஹி. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. நம்ம என்ன படித்தோம், பல்லு வரும்போது தக்லீஃப் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு படித்தோம். ஆனால் இங்கே கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ गलत. ओकेवा तप रॉन्ग. प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. क्वेश्चन आंसर கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியத்தில் வந்துட்டு क्वेश्चन आंसर எழுத சொல்லியிருக்காங்க. सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விட்டமின் எது நம்ம படித்தோம். सबसे महत्वपूर्ण विटामिन ए बी सी डी आदि हैं. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விட்டமின். विटामिन सी किन किन चीज़ों से मिलता है. विटामिन सी எந்தெந்த பொருளில் கிடைக்குது. विटामिन सी नींबू आलू हरी मिर्च आदि से मिलता है. विटामिन सी வந்துட்டு லெமன், பொட்டேட்டோ அண்ட் தென் ग्रीन चिल्ली இதிலெல்லாம் கிடைக்குது. धूप से कौन सा विटामिन मिलता है. நம்ம வெயிலில் எந்த விட்டமின் நமக்கு கிடைக்குது. धूप से विटामिन डी काफ़ी मिलता है. வெயிலில் வந்துட்டு விட்டமின் டி ரொம்ப அதிகமாக கிடைக்குது. கேலரி கிசே कहते हैं. கேலரினா என்ன நம்ம படித்தோம் இல்லையா. ஆகார சக்திக்கோ கேலரி कहते हैं. எனர்ஜியை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்,
கேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் லெசன் விட்டமின் ஓவர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.